கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. முதலாவது தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த இடத்துல நிற்பதற்கு எந்த தகுதியுமே இல்லை. ஆனாலும் அவருடைய தயவு இரக்கத்தின் காரணமாக, கிருபையின் காரணமாக நிற்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். அவருக்கு முதலாவது நன்றி செலுத்துகிறேன். அப்புறம் நம்முடைய சபை போதகர், உதவி போதகர், பாஸ்டர் அம்மா எல்லாருக்கும் நன்றி செலுத்துகிறேன். ஜெபம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஏசப்பா ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளை எங்களுக்கு நீங்கள் ஆசிரிக்க கொடுத்தீங்க, அதற்காக உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, நான் நிற்கிற இந்த இடம் மகா பரிசுத்தமான ஸ்தலம். ஆண்டவரே, இந்த இடத்துல நிற்பதற்கு எந்த தகுதியுமே இல்லாத என்னை ஆண்டவரே, நீர் உம்முடைய வார்த்தையின்படியும் உம்முடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கைக்கொண்டு நடப்பதன் மூலம் எங்களை தகுதிப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே, இந்த மகா மேன்மையான இடத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா ஆண்டவரே, இன்றைக்கி தியானிக்க போகிற இந்த ஆண்டவரே உம்முடைய வேத வார்த்தை எல்லாருக்கும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கட்டும். ஆண்டவரே ஏசப்பா, உம்முடைய வேதத்தின் ரகசியங்களை நாங்கள் அறிந்து கொள்ளும்படி எப்பா எங்களுடைய இருதயத்தை எங்களுக்கு திறந்தருளுங்கள். துதிகன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பொதுவாகவே நம்ம பெரியவங்க, ரொம்ப வயசானவங்க, அவங்களுடைய கடைசி நாட்களில் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், அவங்களுடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள் எல்லாரையும் கூப்பிட்டு அவங்களுடைய அனுபவத்தை, அவங்களுடைய ஒரு 70-80 வருஷத்தில் அவங்க கற்றுக்கொண்ட பாடத்தை எது அவங்களுடைய பிள்ளைகளுக்கு முக்கியமாக சொல்லணுமோ அந்த அறிவுரையை அவங்க கொடுப்பது நார்மலாகவே நம்ம பார்த்துருக்கோம். நிறைய பேர் அதையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய அனுபவத்தை அவங்க பிள்ளைகளுக்கு ஷேர் பண்ணுவாங்க. அவங்களுடைய கடைசி நாட்களில் இதை ஷேர் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் நம்ம வேதத்தில் பார்க்கும்போதும் நிறைய அந்த கேரக்டர்ஸ் அவங்களுடைய கடைசி நாட்களில் அவங்களுடைய பிள்ளைகளுக்கு சில அறிவுரைகள் இல்லைன்னா போதனைகள், எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, இப்படிப்பட்ட காரியத்தை சொல்லி கொடுப்பாங்க. அப்படி ஒரு முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கும்போது யாக்கோபு எகிப்தில் இருக்கிறாரு. எகிப்தில் இருக்கும்போது யோசேப்பை கூப்பிட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், நான் இறந்த பிறகு என்னை இங்கே அடக்கம் பண்ணக்கூடாது, என்னுடைய சொந்த பூமியில் தான் எனக்கு அடக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசேப்பை கூப்பிட்டு சொல்லுவாங்க. அதே மாதிரி அவங்க பையனும் அதே மாதிரி தான் பண்ணுவார். அது அப்புறம் பார்க்கும்போது யோசேப்பும் அவருடைய கடைசி நாட்களில் கூப்பிட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, என்றைக்காவது ஒரு நாள் கர்த்தர் உங்களை சந்திப்பாங்க. அப்படி சந்திக்கும்போது என்னுடைய எலும்பையும் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். நீங்கள் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த இடத்துக்கு நீங்கள் போகும்போது என்னுடைய எலும்பையும் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அதே மாதிரி மோசே பார்க்கும்போது மோசேயும் கடைசி அவருடைய நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு அந்த மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி வந்த அந்த ஆண்டவர் எப்படி இவங்களை வழிநடத்தி கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படிங்கிற அந்த மொத்த காரியங்களையும் மறுபடியும் ஒரு தடவை அவங்களுக்கு ஞாபகப்படுத்தி, நீங்கள் ஆண்டவர் என்னென்ன அதிசயங்கள் அற்புதங்கள் மூலமாகவும் அடையாளங்கள் மூலமாகவும் எகிப்திலிருந்து உங்களை அடிமைத்தனத்திலேருந்து மீட்டு கொண்டு வந்தாங்களோ, ஆனால் அதே நேரத்தில் இந்த ஜனங்கள் எப்படி அவர்களுக்கு ஆண்டவருக்கு விரோதமாக முறுமுறுத்து கலகம் பண்ணி இச்சு அந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் பண்ணினார்களோ, அதை எல்லாத்தையும் மோசே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், மறுபடியும் அவங்களுக்கு அந்த கடைசி நாட்களில் திரும்பவும் அவங்கள ஞாபகப்படுத்தி, நீங்கள் இன்னி போய் சேர போகிற அந்த தேசத்தில் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் செய்யாமல் ஆண்டவர் தந்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொண்டு நடைங்க அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி பார்க்கும்போது யோசுவாவும் அவருடைய அந்த கடைசி அந்த நாட்கள்லையும் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு, நானும் என் வீட்டாரமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம், நீங்கள் யாரை சேவிக்கணும் அப்படிங்கிறது நீங்களே டிசைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் மோசே எப்படி ஜனங்களை வழிநடத்தி வந்த அந்த காரியங்கள் எல்லாத்தையும் சொல்லி அவருக்கும் அவர் பேசுகிறத நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி கடைசி ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கணுன்னா இயேசு கிறிஸ்து
கிறிஸ்துவும் என்ன பண்ணுவார், அவருடைய பாடு மரணம் அடக்கம் பண்ணப்படுதல் அதுக்கு முன்னாடி சீஷர்களை எல்லாரையும் கூப்பிட்டு அவர்களுக்கு நிறைய போதனைகள் வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி அவர் மரித்து உயிர்த்தெழுந்த பிறகுமே சீஷர்களுக்கு வந்து கடைசியாக அவர் சொல்லிவிட்டு போகிற காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் எல்லாரும் உலகம் எங்கும் போய் சுவிசேஷம் வந்து அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. இப்படி ஒவ்வொரு மனுஷங்களும் அவர்களுடைய அந்த கடைசி நாட்களில் அவர்களை சுற்றி அவர்களோடு சேர்ந்த மக்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு போதனை அறிவுரை வந்து சொல்கிறது வழக்கம். இப்போ அதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் யார் அப்படின்னா, நம்ம பிரசங்கி 12வது அதிகாரம் 13வது வசனம் யாராவது எடுத்தவங்க வாசிக்கும். காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷன் மேலும் விழுந்த கடமை இல்லை. நமக்கு நல்லா தெரியும், பிரசங்கி புஸ்தகம் எழுதினது யாரு? சாலமன் வந்து அவருடைய கடைசி நாட்களில் எழுதின அந்த புத்தகம் தான் இந்த பிரசங்கி. அந்த புக்கு நம்ம ஃபுல்லாக வாசிக்கும் போமே எல்லாம் என்ன எழுதியிருக்கோம், எல்லாம் மாயே 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 அப்படின்னு எழுதியிருக்கோம். கடைசியாக தான் இந்த 12வது அதிகாரம் 13வது வசனத்தில் சொல்லியிருக்காரு, காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. அப்போ நம்ம எல்லாரும் அவர் வந்து எப்படி வாழ்ந்த ஒரு ராஜா அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அவருடைய வாலிப நாட்களில் அவர் எப்படி வாழ்ந்தார் அப்படிங்கிறதுக்கு நமக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியும். ஆனால் அவருடைய கடைசி நாளில் அவர் கொடுக்குற ஒரு காரியத்தின் கடைத்தொகை அப்படின்னா, இதுவரை அவர் அனுபவித்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து கடைசியாக அவர் கொடுக்குற கன்க்ளூஷன் தான் என்ன அப்படின்னா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது. அதே அதிகாரத்தில் நீங்கள் 1வது வசனத்தில் யாராவது வாசிக்கலாம். 1வது வசனம், நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சுத்திகரை நினை, தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும் எனக்கு பிரியமானவர்கள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்னும். அந்த 1வது வசனத்துலேருந்து 7வது வசனம் வரைக்கும் அவர் அதை பற்றி தான் சொல்லியிருப்பார். வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை, தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும் எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்னும். இப்போ நமக்கு நம்மளுடைய வாலிப வயதில் என்ன செய்யணும், ஆண்டவரை நம்முடைய சிருஷ்டிகரை நினைக்கணும். அதே மாதிரி நமக்கு கஷ்டமான சூழ்நிலைகளில் இல்லை, தீங்கு நாட்கள் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஆண்டவரை வந்து நினைக்கணும். சில நேரங்கள் வந்து எனக்கு இந்த பீரியட், இந்த என்னுடைய இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் இல்லைன்னா இத்தனை வருஷம் லைஃப்பில் இந்தந்த காலகட்டங்கள் எனக்கு பிரியமான நாட்கள் இல்லை, நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படி சொல்கிற அந்த நாட்கள் வராததுக்கு முன்னையும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்முடைய அந்த வாலிப பிராயத்தில் அந்த காலத்தில் நம்ம என்ன செய்யணும், சிருஷ்டிகரை வந்து நினைக்கணும். அதுக்கு கீழே வசனங்கள் எல்லாத்தையும் அப்படியே இதே கண்டினியூஷன் தான் வரும். ஆனால் 7வது வசனம் பார்க்கும்போது, இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிராயத்திலே நினை. அவருக்கு எப்போ இந்த யோசனை வந்தது, அவருடைய கடைசி காலத்தில். ஆனால் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸில் அவர் கொடுக்குற அட்வைஸ் என்ன அப்படின்னா, நம்ம இறந்த பிறகு நம்முடைய சரீரம் வந்து மண்ணுக்கு போகும். அப்படி மண்ணுக்கு நம்ம போகாததுக்கு முன்னாடி நம்முடைய ஆவி கத்த தந்தது அது தேவனிடத்துக்கே போகும். அப்படி போகிறதுக்கு முன்னாடியும் நம்ம என்ன செய்யணும், நம்முடைய வாலிப பிராயத்திலே சிருஷ்டிகரே வந்து நினைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம இப்போ இதை யோசிக்கும் போது நம்ம எல்லாம் நம்முடைய நல்ல காலம் எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு கடைசியாக பல் போய் முடியெல்லாம் வெள்ளையாகி நமக்கு ஆரோக்கியம் இல்லாமல் யாராவது 2 பேரோட சப்போர்ட்டில் நம்ம நடக்கிற நாட்களில் ஆண்டவரை தேடாமல் நமக்கு நல்ல ஹெல்த்தியாக இருக்கிற நேரத்தில், நமக்கு நல்ல ஆரோக்கியம் இருக்கிற சமயத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், கர்த்தரை வந்து தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். அவருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். இப்போ ஏன் தேவனுக்கு பயப்பட வேண்டும், இதில் வந்து நம்ம பார்க்குற என்ன ஹெட்டிங் கீழே பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், தேவனுக்கு பயந்து நடக்க வேண்டும், கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். அப்போ ஏன் ஆண்டவருக்கு பயப்படணும் அப்படிங்கிறது நமக்கு
யூஸ்வலாக நமக்கு ஒரு கொஸ்டின் அப்படி வந்தது அப்படின்னு சொன்னால், சங்கீதம் 103 11வது வசனம். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதா இருக்கிறது. 17 கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. இந்த 2 வசனத்திலையும் நம்ம பார்க்கும்போது யாருக்கு ஆண்டவருடைய கிருபை இருக்கும்? கர்த்தருக்கு யார் பயப்படுறாங்களோ அவங்களுக்கு தான் அவருடைய கிருபை இருக்கும். நம்ம ரொம்ப ஆசைப்படுவோம், எல்லாருமே ஆசைப்படுற ஒன்று என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய கிருபை நமக்கு வேணும். ஏன்னு சொன்னால் அவருடைய கிருபை இல்லை அப்படின்னு சொன்னால் நம்மளால் வாழவே முடியாது. அப்போ நம்ம எல்லாருமே ஆண்டவருடைய அந்த கிருபையை நம்ம எதிர்பார்க்குறோம். ஆனால் ஆண்டவருடைய கிருபை நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் கண்டிஷன் வந்து என்னது, ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இப்போ நம்ம பாட்டெல்லாம் பாடுவோம் இல்லையா, கிருபை 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 அந்த பாட்டு, அது மாதிரி நான் இல்லை, என் பலன் இல்லை, என் காலம் இல்லை, எல்லாம் கிருபை அப்படின்னு. எல்லாமே கிருபை தான். அந்த கிருபை நமக்கு வேணும். அந்த கிருபையின் மூலம் கிடைக்கிற பெனிஃபிட் ஆசீர்வாதம் நமக்கு வேணும். ஆனால் அதே நேரம் அதுக்கு சொல்லப்படுகிற அந்த கண்டிஷனை ஃபாலோ பண்ணுறதுக்கு நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் யாரு ஆண்டவருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளின்படி நடக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அவருடைய கிருபை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுகிறது. இப்போ புலம்பல் 3:22 பார்க்கும்போது நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய கிருபை அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த வசனத்தை வந்து சுத்த கிருபை அப்படின்னு சொல்லுவாங்க. பைபிளில் வந்து சுத்த கிருபை அப்படிங்கிற வார்த்தை வந்து கிடையாது. கிருபைன்னு இருக்கும், பூரண கிருபைன்னு இருக்கும், கிருபையின் மேல் கிருபைன்னு இருக்கும், நிச்சயமான கிருபைன்னு இருக்கும். ஆனால் சுத்த கிருபை அப்படிங்கிற வார்த்தை இல்லை. இந்த வசனம் வந்து நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய கிருபை அப்படின்னு சொல்லியிருக்கும். அப்போ நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அவருடைய கிருபையை நம்ம வந்து பெற்றுக்கொள்ள முடியும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம பார்க்கும்போது நிறைய பேர் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கணுன்னா, யோபு வந்து என்ன சொல்லுங்க, ஆண்டவரே அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார். உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுகிற மனுஷனுமா இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் யோசிப்பேன், என்னை பற்றி ஆண்டவர் அப்படி ஒரு சாட்சி கொடுப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஆண்டவரே அவரை குறித்து ஒரு சாட்சி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அவர் எப்படி வாழ்ந்துருப்பார்? ஈவன் நம்ம இமேஜின் பண்ணிப்போம், நம்ம வீட்டில் உள்ளவங்களே நம்மளை பற்றி ஒரு நல்ல சாட்சி கொடுப்பாங்களா? ரொம்ப மாறினா கொடுப்பாங்க. அப்படி இருந்தால் கொடுப்பாங்க. முன்னாடி அப்படி இருந்து அப்புறம் நம்ம நல்லவங்களா மாறினா கண்டிப்பாக கொடுப்பாங்க. அப்போ ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு சாட்சியை கொடுக்கணும். ஆண்டவர் வந்து நம்முடைய இருதயத்தை பார்க்கிற தேவன். அப்போ அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னு சொன்னால், அவர் அப்படி ஒரு சாட்சியை நம்ம வந்து ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதே மாதிரி எக்ஸாம்பிளுக்கு பார்க்கும்போது ஆபிரகாமே வந்து ஆண்டவர் வந்து சோதனை கொடுக்குறாரு. கடைசி அவருடைய அந்த மகனுடைய காரியத்தில் சோதனை இருக்குது. அப்போ ஈசாக்கை பலியிட சொல்லும்போது அவர் வந்து கீழ்ப்படிந்து அவர் கடைசி அந்த கத்தியை ஓங்கும் போது தான் சொல்கிறாரு, இப்போ வேண்டாம் நிறுத்து, நீ இப்பொழுது தேவனுக்கு பயப்படுகிறவன் என்கிறதே நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு. அப்போ அவருடைய நோக்கம் என்ன அப்படின்னா, ஈசாக்க பலி கொடுக்கறது இல்லை, நீ எனக்கு பயப்படுறியா இல்லையா அப்படிங்கிறத சோதிக்கிறதுக்கு தான். அந்த சோதனையில் யார்? ஆபிரகாம் வந்து வின் பண்ணிட்டார். அப்புறம் பார்க்கும்போது யோசேப்பினுடைய அந்த இது வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான விசித்திரமான ஒரு காரியமாக இருக்கும். ஆதியாகமம் 39வது அதிகாரம் 9வது வசனம். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். அப்போ அவன் வந்து பாவத்தை தேடி போகலை, பாவம் தான் அவனை வந்து என்ன செய்தது, தேடி வந்தது. ஆனால் யோசேப்புக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும்,
அந்த இடத்துல யாருமே இல்லை, ஒரு வேலைக்காரங்க இல்லை, அந்த வீட்டில் எஜமான் இல்லை. ஆனால் யோசேப்பும் அந்த போத்திபாருடைய மனைவி மட்டும்தான் அங்கே இருக்காங்க. இந்த இந்த இது வந்து வெளியே யாருக்குமே தெரியறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஆனால் அவருக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும், ஆண்டவர் வந்து பார்த்து கொண்டு இருக்கிறாரு. இங்கே வந்து எங்கே யார் போய் எங்கே மறைஞ்சாலும் அவருடைய கண்களுக்கு வந்து மறைவான விஷயம் எதுவுமே தெரியாது. யோசேப்பு வந்து சாலமோன மாதிரி அந்த வயது சென்ற காலத்தில் அவருக்கு இந்த அறிவு வரல, கர்த்தருக்கு பயந்து நடக்கணும் அப்படிங்கிற அந்த அறிவு சாலமோன மாதிரி வயசான காலத்தில் வரல. அவருக்கு எப்போவே அவருடைய வாலிப வயதிலேயே அந்த அறிவு அவருக்கு இருந்திருக்கு. ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார், ஆண்டவருக்கு பயந்து நான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பூமி எங்கும் சுற்றி பார்க்குறவைகளாக கர்த்தருடைய 7 கண்களும் நம்ம வந்து நோக்கமாக இருக்குது, நம்மை சுற்றி பார்த்து கொண்டே இருக்குது. ஒரு சாதாரண ஒரு கேமரா எங்கேயாவது வச்சுருந்தா கூட நம்ம வந்து என்ன பண்ணணும்னாலும் யோசிச்சு தான் பண்ணுவோம். இப்போ வேலை பார்க்குற இடங்கள்ல எல்லா இடங்கள்லையும் கேமரா இருக்குது, நம்ம போகிற வருகிற வழிகளில் எல்லா இடங்கள்லையும் கேமரா இருக்குது. இவன் கார் டிரைவ் பண்ணும்போது கூட நம்ம ஊரில் நம்ம இங்கே வந்து பெல்ட் போட்டுட்டு போகிறோம், ஆனால் ஊரில் போனால் பெல்ட் போட மாட்டோம். ஏன்னு சொன்னால் அங்கே கேமரா இல்லை, ஃபைன் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, இங்கே வந்து ஹெவியாக ஃபைன் கொடுப்போம். அப்போ ஒரு கேமராவுக்கே நம்ம இந்த அளவுக்கு பயப்படுறோமே, ஆண்டோடைய 7 கண்கள், 1 இல்லை 2 இல்லை 3 இல்லை 4 இல்லை 5 இல்லை 6 இல்லை 7 கண்கள் வந்து நம்மளை பார்த்துட்டே இருக்குமா? இமேஜின் பண்ணிக்க முடியுதா? நான் இங்கே நிற்கிற 7 கண் என்னை சுற்றி பார்த்துட்டு நிற்குது அப்படின்னு சொன்னால், அப்போ அந்த ஒரு பயம், என்ன தப்பு பண்ணினாலும் ஆண்டவர் நம்மளை பார்த்து கொண்டு இருக்கிறாருங்கிற அந்த பயம் நம்மக்கிட்ட இருந்தால் மட்டும்தான் இந்த யோசேப்பு இந்த தப்புலேருந்து எப்படி ஓடி ஒளிஞ்சான். அவன் நடந்து போகலை, அவர் வந்து ஓடினார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அப்போ ஆண்டவருக்கு விரோதமாக இந்த பாவத்தை நான் எப்படி செய்வது அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து நம்மகிட்ட எப்போவுமே இருக்கணும். யாரும் பார்க்கல அப்படிங்கிறது இங்கே விஷயமே கிடையாது. மனுஷன் பார்த்தாலும் பார்க்கலைனாலும் அது மனுஷன் இன்னைக்கு பார்த்து அவனுக்கு நாளைக்கு மறந்து போகும், இல்லைன்னா ஒரு 4 பேர்கிட்ட சொல்லுவான், அவ்வளோதான். ஆனால் ஆண்டவர் வந்து எல்லாம் ரெக்கார்டு எல்லாம் என்ன செய்வார், அவர் வந்து நோட் பண்ணி வைப்பார். நம்ம அவருடைய சமூகத்தில் போய் நிற்கும்போ இதெல்லாமே டிஸ்பிளேல தெரிகிற மாதிரி தெரிஞ்சுன்னா எவ்வளோ அசிங்கமாக இருக்கும் நமக்கு. அப்போ அந்த எண்ணம் வந்து யாருக்கு இருந்தது அப்படின்னு சொன்னால் யோசேப்புக்கு இருந்தது. அதனால தான் தேவனுக்கு விரோதமாக இத்தனை பெரிய பொல்லாங்கு செய்வது எப்படி, தேவனுக்கு விரோதமான பாவம் செய்வது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஓடி போகிறதாக நம்ம பார்க்க முடியும். இதே மாதிரி யோசேப்பு அதுக்கு அடுத்த அவருடைய காலகட்டங்களை எல்லாம் நம்ம பார்க்கும்போது, அதுக்கு பிறகு அவருடைய 17வது வயதில் தான் அவருடைய சகோதரர்களோட ஆடு மேய்த்து கொண்டு இருக்கிறார். அதுக்கு பிறகு வந்து அந்த டைமில் தான் அவர் என்ன பண்ணுவார், இந்த சொப்பனங்களை காண்கிறதும், சொப்பனத்தை அவங்க அப்பா கிட்ட ஷேர் பண்ணுறதும், அவங்க சகோதரர்கள்ட்ட ஷேர் பண்ணதுமா இருக்கிறாங்க. இதை பார்க்க உடனே அவங்க சகோதரர்களுக்கு என்ன வருது அப்படின்னா, அவர் மேலே பொறாமை வருது, கோபம் வருது, குழியில் தூக்கி போடுறாங்க. அங்கேருந்து இஸ்மவேலர்கள் வந்து வாங்கிட்டு போகிறாங்க, போத்திபாருடைய வீட்டில் இருக்கிறான். அதுக்கு பிறகு பார்வோனுடைய அரண்மனை வரைக்கும் அவனுடைய ஜேர்னி வந்து போயிட்டே இருக்கு. 17 வயசில் ஆரம்பித்து பார்வோனுடைய அரண்மனையில் பார்வோனுக்கு முன்பாக அவன் நிற்கும்போது வயசு 30. அப்போ இந்த இன்சிடெண்ட் நடக்கும்போது அவனுக்கு எத்தனை வயசாக இருந்திருக்கும்? 17ல் ஸ்டார்ட் பண்ணி இந்த 30 வயசுக்குள்ள ஒரு 25 வயசு இருக்குமா இருக்கும். அது வந்து ரொம்ப ஒரு டீனேஜ் அது தாண்டி வந்த ஒரு காலகட்டம். அந்த நாட்கள்லேயே அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், ஆண்டவருக்கு பயந்து நடக்கிற ஒரு மனுஷனாக இருந்தார். இப்போ பொதுவாகவே வந்து ஆனால் இப்படி பயந்து நடந்ததுனால தான் கடைசியில் அவர் எப்படி பார்வோனிடத்தில் இருக்கிறாரு, பார்வோனுக்கு அடுத்தபடியான ஒரு பொசிஷன் அவருக்கு கிடைக்குது. இப்போ யோசேப்பு வந்து கட்டளை கொடுக்காம எகிப்தில் ஒரு மனுஷன் வந்து கை காலை கூட அசைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்வோன் வந்து ஒரு கட்டளையை கொடுக்குறான். இப்போ எபிரேயர்கள் வந்து ஆடு மாடு மேய்க்கிறவங்க. அப்போ இவங்க கூட வந்து எகிப்தியர்கள் வந்து சாப்பிட மாட்டாங்க, அது அவர்களுக்கு அருவருப்பாக இருக்கிறது. ஆனால் அதே எகிப்தியர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிற, அதே எகிப்தியர்களுடைய பிராணனை காக்கிறவனாக இதே எபிரேயனாக
மகனாகிய யோசேப்பை ஆண்டவர் வந்து மாற்றுகிறார். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், கர்த்தருக்கு பயப்படுற பயம் அவர்கிட்ட இருந்தது தான். இப்போ 17 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ள அவர் போன அந்த பாதை வந்து ரொம்ப கஷ்டமான பாதை. ஒரு மனுஷராலேயே இப்படிப்பட்ட ஒரு அந்த கடினமான பாதையை கடந்து போகிறதுக்கு முடியாது. அவ்வளவு ரொம்ப கூட இருக்கிற சகோதரங்களால் பகைக்கப்படுறான். அப்புறம் அடிமையாக கொண்டு போகிறான். அதுக்கு பிறகு இப்படிப்பட்ட ஒரு பெரிய செய்யாத தப்பை செய்தேன்னு சொல்லிட்டு நம்மளால் யாராவது சொன்னால் நம்மளால் தாங்கிக்க முடியுமா? அதுவும் ஒரு ஒரு திருடின கொலை பண்ணுறான். அதையும் தாண்டி இப்படிப்பட்ட ஒரு பழியை சுமந்துட்டு ஒரு மனுஷனால் வெளியே போய் தலை காட்டிட்டு நடக்க முடியுமா? ஆனால் அதையும் தாங்குகிற ஒரு மனப்பக்குவத்தை ஆண்டவர் வந்து யோசேப்புக்கு வந்து கொடுத்திருந்தார். அப்போ இந்த கஷ்டத்துக்கு பிறகு தான் அவருக்கு ஒரு பெரிய மேன்மையை ஆண்டவர் வந்து வச்சிருந்தார். ஈஸியாக அவருக்கு எதுவுமே வந்து கிடைக்கல. அப்போ இப்படி அவருக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும். இந்த 13 வருஷமாக அவர் படுற இந்த கஷ்டத்துக்கான பலன் என்ன, எதுக்காக நான் இந்த அளவுக்கு கஷ்டத்தை அனுபவிக்கிறேன். இப்போ நம்ம ஆண்டவருடைய கிருபை அவருக்கு இருந்தது. அவர் ஆண்டவருக்கு பயப்படுகிறவராக இருந்தார். ஆண்டவர் அவரோடு கூட இருந்தார். அவரை பார்க்குற எல்லாருடைய கண்களையும் அவருக்கு தயை கிடைக்குது. ஆனால் அவர் எங்கே இருக்கார்? ஜெயிலில் கஷ்டத்தில் இருக்கிறார். ஆனால் இதுக்கு அப்போ அவர் யோசிக்காமல் இருப்பார், ஏன் இப்படி கஷ்டம், எதுக்கு கஷ்டம். அப்போ அந்த கஷ்டத்துக்கான காரணம், அவருடைய அந்த மெயின் கோல், எதுக்காக நான் இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன் அப்படிங்கிற அதனுடைய அந்த தெளிவு அவருக்கு இருந்தது. எப்படி நமக்கு தெரியும் அப்படின்னு சொன்னால், ஆதியாகமம் 45வது அதிகாரம் 7வது வசனம். பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதாகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடு காப்பாற்றுவதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். 8வது வசனம். ஆதலால் நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்திற்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுவதும் அதிபதியாகவும் வைத்தார். இப்போ அவருக்கு தெரியும் எதுக்காக இந்த கஷ்டம், இந்த 13 வருட பாடுகள் எதுக்காக அப்படின்னு சொன்னா, இந்த இஸ்ரவேல் வம்சம் வந்து அழியாமல் இருப்பதற்காகவும் அவர்களை ஆதரிக்கிறதற்காக வேண்டியும் ஒரு பெரிய ரட்சிப்பினால் அவர்களை உயிரோடு காப்பதற்காக வேண்டியும் தேவனுக்கு ஏற்கனவே இவரை வந்து எகிப்தில் வந்து அனுப்பினார். இந்த நிச்சயம் அவருக்கு இருந்ததுனால தான் இந்த 13 வருஷ பாடுகள் வந்து அவருக்கு பெருசாக தெரியல. ஏன்னா அவர் பெற்றுக்கொள்ள போகிற அந்த பந்தய பொருள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நல்லாவே தெரியும். இதுக்காக அவர் வந்து என்ன கஷ்டம் வேணும்னாலும் தாங்கலாம் அப்படிங்கிற ஒரு வேளை அந்த மனநிலை அவருக்கு இருந்திருக்கலாம். இப்போ யோசேப்பினுடைய இந்த காரியங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்க்கும்போது அவருக்கு ஆண்டவருக்கு பயப்படுகிற அந்த பயம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி நமக்கு பொல்லாப்பை விட்டு விலகுகிற அந்த புத்தி அவருக்கு இருந்ததாகவும் நமக்கு தெரிஞ்சு கொள்ள முடியும். தேவனை அறிகிற அறிவும் அவருக்கு இருந்தது. ஞானம், அறிவு, புத்தி. ஞானம் அப்படின்னு சொன்னால் கர்த்தருக்கு பயப்படுகிறதே ஞானத்தின் ஆரம்பம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே இருக்குன்னா நீதிமொழிகளில் இருக்குது. யோபு 28:28 எப்படி இருக்கும்? ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம் அப்படின்னு இருக்கும். அப்போ அந்த ஞானம் யாருக்கு இருந்தது? யோசேப்புக்கு இருந்தது. அதே மாதிரி இத்தனை பெரிய பொல்லாப்புக்கு உடன்படுவது எப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓடினார் இல்லையா? அப்போ பொல்லாப்பை விட்டு விலகுகிற அந்த புத்தி, பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி அப்படின்னு இருக்கு. அந்த புத்தியும் யாருக்கு இருந்தது? யோசேப்புக்கு இருந்தது. தேவனை அறிகிற அறிவும் அவர்கிட்ட இருந்தது. அதுதான் அறிவு. அந்த அறிவில் அவருக்கு எதுக்காக நம்ம இந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறோம் அப்படிங்கிற அந்த அறிவும் அவருக்கு இருந்தது. ஆண்டவரை அறிகிற அறிவு. ஸோ இப்படிப்பட்ட ஞானம், புத்தி, அறிவு நிறைந்தவர் தான் யார் அப்படின்னு சொன்னால் யோசேப்பு. அப்புறம் ஆதியாகமம் 39:2-3வது வசனம். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சுற்றியுள்ளவனானான். அவன் எகிப்தனாகிய தன் எஜமானின் வீட்டிலேயே இருந்தான். கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? ஆண்டவர் அவரோட இருக்கிறாரு. அவன் காரிய சித்தி உள்ளவனாக இருக்கிறார். அவன் செய்கிற எல்லா காரியமும் வாய்க்கப்படுகிறது. ஆனால் அவன் இருக்கிற இடம்
ஜெயில். அப்போ நம்ம நினைப்போம் நம்ம வாழ்க்கையிலே நிறைய கஷ்டங்கள் நம்ம படுறோம், நம்ம நிறைய பாடுகள் படுறோம், ஆனால் நமக்கு ஆண்டவர் நம்மோட இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். ஆனால் உண்மையிலே சொன்னால் நம்ம கஷ்டப்பட்டாலும் எப்படி இருந்தாலும் ஆண்டவர் நம்மோட இருக்க அது முதல்ல நமக்கு தெரியும். அது நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த ஒரு தைரியமாக நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொன்னால் ஆண்டவரே வந்து நம்பிக்கையோட உறுதியோட நம்ம ஃபாலோ பண்ண முடியும். இப்போ அதே மாதிரி இதே மாதிரி கர்த்தருடைய கண்களில் கிருபை பெற்ற நிறைய பேரை நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நோவா, தாவீது, மரியாளை வந்து தேவதூதன் சந்திக்க வரும்போது என்ன சொல்லுவாங்க, கிருபை பெற்றவளே வாழ்க அப்படின்னு. அப்போ இதே மாதிரி யாரெல்லாம் ஆண்டவருக்கு பயப்படுகிறவர்களாக இருந்தாங்களோ அவங்க எல்லாருக்குமே ஆண்டவருடைய கிருபை அவர்களோடு கூட இருந்தது. இப்போ ஆண்டவருடைய கிருபையை நம்ம பெற்றிருப்போமா இல்லையா, எப்படி கண்டுபிடிக்கிறது? யாத்ராகமம் 33:16 எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்ததென்பது எதனால் அறியப்படும்? நீர் எங்களோட கூட வருவதனால் அல்லவா? இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றார். இப்போ எப்படி ஆண்டவருடைய கண்களில் நமக்கு கிருபை பெற்றிருக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறத அறிந்து கொள்ளுவோம் அப்படின்னா, ஆண்டவர் நம்மளோட வருவார். நம்ம எங்கே போனாலும் நம்ம என்ன பண்ணினாலும் அவர் நம்மோட வருவார். அவர் நம்மோட வர்றதுனால தான் நம்ம வந்து அவருடைய கண்களில் கிருபை பெற்றிருக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ள முடியும். அவர் நம்மோட வந்தால் நம்ம செய்கிற காரியங்கள் எல்லாமே வாய்க்கும். அப்போ நம்ம வந்து அப்படி ஒரு விசேஷித்த ஒரு காரியத்தை ஆண்டவர் வந்து நமக்கு கொடுத்துருக்கிறார். இதுக்கு நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்னன்னு சொன்னால் ஆண்டவருக்கு பயப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும், கர்த்தருக்கு பயந்து நம்ம நடக்க வேண்டும். இதே மாதிரி ஆண்டவர் வந்து யோசுவா கூட என்ன சொல்வார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை அப்படின்னு. இப்போ ஆண்டவர் வந்து யாரெல்லாம் அவருக்கு பயந்து இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமேலே அவர் கிருபையாக இருக்கிறார், அவங்க கூடவே இருக்கிறார். அவர் வந்து அவர் வருகிற எல்லா இடங்கள்லையும் கூட இருந்து வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். யோனா 2:8 பார்க்கும்போது பொய்யான மாயை பற்றி கொண்டு தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள் அப்படின்னு இருக்கு. அப்போ ஆண்டவருடைய கிருபை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது வந்து நம்ம ஒரு மாய்மாலம் பண்ணியோ பொய்யான ஒரு காரியத்தின் மூலமாக ஆண்டவருடைய கிருபையை வந்து நம்ம என்ன செய்ய முடியாது, நிச்சயமாகவே பெற்றுக்கொள்ள முடியாது. சங்கீதம் 139 7வது வசனத்திலேருந்து 12வது வசனம் வரைக்கும் எல்லாருமே எடுப்போம், வாசிச்சு பார்க்கலாம். சங்கீதம் 139 7லிருந்து 12 வரைக்கும். உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் விடியற் காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலது கரம் என்னை பிடிக்கும். இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாயிருக்கும். உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது, இரவும் பகலை போல வெளிச்சமாயிருக்கும். உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி. நம்ம இருளில் பண்ணினாலும் சரி, வெளிச்சத்தில் தப்பு பண்ணினாலும் சரி, யார் பார்த்து பண்ணினாலும் சரி, யார் பார்க்காம பண்ணினாலும் சரி, ஆண்டவருடைய ஆவிக்கு மறைவாக நம்ம எங்கேயுமே போக முடியாது. அவருடைய சமூகத்தை விட்டு எங்கேயுமே ஓடி ஒழிக்க முடியாது. வானத்தில் போனாலும் அங்கேயும் ஆண்டவர் இருக்கிறாரு, நம்ம பாதாளத்தில் படுக்கை போட்டு இருந்தாலும் அங்கேயும் அவர் இருக்கிறாரு. அதே மாதிரி அந்த செட்டைகள் எடுத்து சமுத்திரத்தில் அந்த கடையாந்திரத்தில் போனாலும் அங்கேயும் அவர் இருக்கார். எங்கே போனாலும் ஆண்டவருடைய கை நம்மளை பிடிக்கும். இருளில் போயிருந்தாலும் ஆண்டவர் வந்து அவர் வெளிச்சமாக இருக்கிறாரு. அந்த இருளில் நம்ம இருந்தாலும் ஆண்டவர் வந்து என்ன செய்வார், நிச்சயமாகவே நம்ம பண்ணுற தப்பை எல்லாத்தையும் அவர் வந்து பார்த்து கொண்டே இருப்பார். நன்மை செய்தால் அதையும் பார்ப்பார், தீமை செய்தால் அதையும் வந்து என்ன செய்கிற பார்க்குற ஒரு தேவனாக இருக்கிறார். இப்போ பிரசங்கி 12வது அதிகாரம் 14வது வசனத்தில் பார்க்கும்போது சாலமன் வந்து சொல்கிறாரு, ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும்
பார்க்கிலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். அப்போ நம்ம என்ன கிரியைகள் செய்கிறோமோ அந்த காரியங்கள் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும், அது நல்லது பண்ணினாலும் தீமையான காரியங்கள் பண்ணினாலும் ஆண்டவர் என்ன செய்வார்? நியாயத்திலே கொண்டு வருவார். அதுதான் சாலமோன் ராஜா கடைசியாக அவர் சொல்லி கொண்டு கொடுக்குற ஒரு அட்வைஸ். அதனால் நீங்கள் எல்லாரும் ஆண்டவருக்கு பயந்து உங்களுடைய வாலிப பிராயத்தில் நீங்கள் என்ன செய்யணும்? அவருடைய கற்பனைகளின்படி நடக்கணும், அதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒபதியா 1:3 வசனம் 4 வசனம். ஒபதியா 1:3-4. கண்மனை வெடிப்புகளாகிய உன் உயர்ந்த ஸ்தானத்திலே குடியிருந்து என்னை தரையிலே வீழ்த்துகிறவன் யார் என்று உன் இருதயத்தில் சொல்லுகிறவனே, உன் இருதயத்தின் அகந்தை உன்னை மோசம் போக்குகிறது. நீ கழுதை போல உயரே போனாலும் உன் நட்சத்திரங்களுக்குள்ளே உன் கூட்டை கட்டினாலும் அவ்விடத்தில் இருந்தும் உன்னை வீழ்த்து தள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதுல பார்க்கும்போது நம்ம கழுதை போல உயர பறந்து போனாலும் ஆண்டவர் என்ன செய்ய முடியும்? ஆண்டவரால் பார்க்கறதுக்கு முடியும். அதே மாதிரி நட்சத்திரங்களுக்குள்ள போய் கூட்டை கட்டி அதுல உட்கார்ந்துருந்தாலும் என்ன செய்ய முடியும்? ஆண்டவரால் பார்க்கறதுக்கு முடியும். ஆமோஸ் 9:2-3-4 பார்க்கும்போது பாதாள பரியந்தம் தோண்டி பதுங்கி கொண்டாலும் வானபரியந்தம் ஏறினாலும் கர்மேல் கொடுமுடியிலே ஒளித்து கொண்டாலும் சமுத்திரத்தின் ஆழத்திலே போய் மறைந்து கொண்டாலும் சிறைப்பட்டு போனாலும் கர்த்தருடைய கண்கள் நம்மை காணும் அப்படின்னு இருக்கு. இப்போ சிறைப்பட்டு போனா அப்படின்னா ஒரு தேசத்துலேருந்து இன்னொரு தேசத்துக்கு அடிமையாக போனால் கூட கண்ட்ரி மாதிரி நம்ம ஊரில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால், ஊரை விட்டு ஊரு போனால் ஒருவேளை நம்முடைய கெட்டதெல்லாம் மறைஞ்சு போகும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி இல்லை, நம்ம ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு நம்ம மாறி போனாலும் ஆண்டவர் அங்கேயும் இருக்கிறார், அங்கேயும் அவர் வந்து என்ன செய்வார் அப்படின்னா பார்த்து கொண்டே இருப்பார். இதில் இந்த காரியம் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது. ஆண்டவருக்கு மறைவான காரியங்கள் ஒன்றுமே இல்லை, நம்ம கர்த்தருக்கு பயப்படுறவர்களாக இருக்க வேண்டும். இப்போ எங்கள் அம்மா வந்து நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் அம்மாவை நான் பார்க்க போகும்போது எங்கள் அம்மா சொல்லுவாங்க, எந்த தப்பு பண்ணினாலும் ஆண்டவர் வந்து பார்த்து கொண்டே இருக்கிறாரு, அந்த விஷயம் மட்டும் நீ மனசுலேயே வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. ஒன்று. ரெண்டாவது என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம இறந்து பரலோகத்துக்கு போன பிறகு நம்ம வெறுங்கையா நம்ம போகக்கூடாது, நம்ம ஆதாயம் பண்ண ஆத்துமாக்களை பின்னாடி வந்து நம்ம பின்னாடி வந்து நம்ம கூட்டிகிட்டு போகணும், சும்மா அங்கே போய் கையை வீசிக்கிட்டு போனோன்னா நமக்கு அசிங்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. இது ரொம்ப சின்ன வயசில் எனக்கு ஆழமாக அது பதிஞ்சுது. அந்த ஒரு எண்ணத்தில் தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அப்படிங்கிற அந்த ஒரு இது எனக்கு எப்போவுமே இருக்கும். சின்ன வயசுலேருந்தே நான் எல்லாரும் மாதிரி நானும் ஹியூமன் பீயிங் தானே, தப்பு ஏதாவது இது பண்ணணும்னு இருந்தால் கூட நம்ம வந்து ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கார், யாருமே இல்லை, மனுஷங்க யாருமே இல்லைன்னு சொன்னால் கூட ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். அந்த ஒரு இது விஷயம், அந்த பயம் இருந்ததுனால நம்ம வந்து அந்த எதுவுமே பண்ணாமல் நம்ம வாழ்றது உண்டு. அப்படி அந்த ஒரு இந்த விஷயத்தில் தான் ஆண்டவர் வந்து இந்த புக்கை எழுதுறதுக்கு ஆண்டவர் கிருபை செய்தார். 2019 வருஷம் நம்ம பாஸ்டர் வந்து, நான் அதுக்கு முன்னாடி எழுதி பாஸ்டர்கிட்ட நான் காட்டினேன். சும்மா பேப்பரில் ஒரு 3-4 பேப்பரில் தான் இருக்கும், எழுதி நான் பாஸ்டர்கிட்ட காட்டினேன். அப்போ பாஸ்டர் வந்து வாசிச்சுட்டு இது எல்லாருக்குமே தேவைப்படுகிற ஒரு விஷயமா இருக்குது, அதனால நீங்கள் ஜஸ்ட்டு புக்காகவே எழுதுங்க அப்படின்னாங்க. அப்படி எழுதின புக்கு தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். எத்தனை பேர் வாசிச்சிங்கன்னு எனக்கு தெரியல, புதுசாக வந்தவங்க நிறைய பேருக்கு தெரியாது. புக்கு வந்து என்கிட்ட இருக்குது, நீங்கள் பாஸ்டர்கிட்ட கேட்டிங்கன்னா பாஸ்டர் அடுத்த வாரத்தில் வந்து தருவாங்க. அந்த ஒரு அந்த பயம் வந்து நமக்கு வாழ்க்கையில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்குது. இதில் நிறைய காரியங்கள் நான் வந்து இதில் அன்னைக்கு இருந்த அந்த பைபிளை வாசித்து எழுதின ஒரு விஷயத்தில் நிறைய வந்து எழுதியிருக்கேன். சாரி, என்னாச்சு?
கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அப்படின்னா என்ன? ஏன் கர்த்தருக்கு நம்ம பயந்து நடக்கணும்? அதனால கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன? யாரெல்லாம் கர்த்தருக்கு பயந்து நடந்தாங்க, அதனால அவங்களுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் கிடைச்சிது? இப்படிப்பட்ட எல்லா காரியத்தையும் அந்த புக்கில் எழுதுறதுக்கு ஆண்டவர் கிருபை செய்தார். அதுக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். பிரேயர். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பன் பரலோக பிதாவே, அப்பா உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஏசப்பா ஆண்டவரே, இந்த தியான வேளையிலே நீங்கள் எங்களோடு கூட இருந்தீங்க ஆண்டவரே. உமக்கு பயப்படுகிற பயத்தினுடைய முக்கியத்துவத்தை ஆண்டவரே இந்த தியான வேளையிலே கற்றுக்கொள்ள நீங்கள் கிருபை செய்தீங்க ஆண்டவரே. அதுக்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. ஆண்டவரே, உம்முடைய கண்களுக்கு மறைவான காரியங்கள் எதுவுமே இல்லை அப்பா. எல்லா காரியத்தையும் நன்மையானாலும் தீமை ஆனாலும் ஆண்டவரே உம்முடைய கண்களுக்கு முன்பாக அது இருக்கிறது ஆண்டவரே. அந்த காரியத்தை நாங்கள் அறிந்து கொண்டோம் ஏசப்பா. எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அறிந்தோ அறியாமலோ ஆண்டவரே செய்த எல்லா தவறுகளையும் நீங்கள் எங்களுக்கு மன்னிங்க ஆண்டவரே. நாங்கள் எங்களுடைய வாலிப பிராயத்தில் உண்மை நினைத்து ஆண்டவரே உம்முடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொண்டு நடக்கிறவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுடைய வயசான நாட்களில், எங்களுடைய வயது சென்ற அந்த நாட்களில் நாங்கள் இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் எங்களுக்கு வராமல், எப்படி யோசேப்பு அவருடைய வாலிப வயதிலே தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் இந்த பெரிய பொல்லாங்கை விட்டு எப்படி ஓடி தப்பினானோ அதே மாதிரி அப்பா நாங்களும் இந்த உமக்கு விரோதமான காரியங்களே செய்யாமல், உமக்கு பிரியமில்லாத காரியங்களே செய்யாமல், உம்முடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் நாங்கள் கை கொண்டு நடக்கிறவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய கண்கள் எப்பொழுதும் எங்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது ஆண்டவரே. அப்பா நாங்கள் யாரெல்லாம் அப்பா உமக்கு பயப்படுகிற பயத்தோடு இருக்கிறோமோ அவங்க மேலே எல்லாம் உம்முடைய கிருபை இருக்கிறது என்கிறத நாங்கள் பார்த்தோம் ஏசப்பா. உம்முடைய கிருபை எங்களுக்கு வேணும். நாங்கள் உம்முடைய கிருபை காத்திருக்கிறோம். உம்முடைய கிருபை இருந்தால் மட்டும்தான் நாங்கள் அப்பா அழிந்து போகாமல் நிர்மூலமாகாமல் இருப்போம் ஏசப்பா. அப்படிப்பட்ட கிருபையை எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் ஆண்டவரே நாங்கள் உமக்கு பயப்படுகிறவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேதத்தில் நாங்கள் கற்றுக்கொண்டோம் ஏசப்பா. அப்படிப்பட்ட அந்த உமக்கு பயப்படுகிற பயத்தை நாங்கள் பொன்னை போல புதையலை போல ஆண்டவரே நாடி அதை தேடி அதை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. யோசேப்புக்கு எப்படி ஞானம் புத்தி அறிவு இருந்ததோ அது எல்லாத்தையும் எங்களுக்கு நீங்கள் கட்டளை வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அப்பா மீதியான நேரத்தையும் உமது கருத்திலே கொடுக்கிறோம். துதிகன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இப்ப இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.